எவ்வளவு சித்திரவதை பண்ணியும் அவள் உண்மையே சொல்லாத அந்த கடைசி எபிசோட் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம தொடரலாம். அவனை உனக்கு தெரியாதுன்னா இந்த வாள் எடுத்து அவனுடைய தலையை சீவிடு அப்படின்னு அந்த பூதம் சொல்லிச்சு. அவளும் வாள் எடுத்துக்கிட்டு என் முன்னாடி வந்து நின்னான். நான் அவளை பார்த்து நான் அவளை விரும்புகிறேன், என்னை வெட்டாமல் விட்டுரு அப்படின்ற அர்த்தத்தில் அவளுக்கு கண்களால் இருந்து ஜாட செஞ்சேன். அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்ணாலேயே நீ தானே எல்லா துன்பத்துக்கும் காரணம் அப்படின்னு பதில் சொன்ன மாதிரி இருந்தது. மன்னிப்பு கேட்குற தருணம் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அழுதுகிட்டே இருந்த அந்த பெண் என்னை கொல்ல மனசு வராமல் வாளை தூக்கி எறிஞ்சிட்டு பின்னாடி நகர்ந்து போயிட்டா. எனக்கு தெரியாத ஒரு நபரை கொன்று விட்டு அந்த பழியை நான் வாழ்நாளெல்லாம் எப்படி சுமக்கிறது அப்படின்னு அந்த பூதத்தை பார்த்து கேள்வி கேட்டா. நீ அவனோட சல்லா வச்சிருக்க, அதனால தான் அவன் கொல்றதுக்கு தயங்குற. கொடுமையான சித்திரவதையில் அனுபவித்தோம், பாவ பண்ணிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற நீ. ஒன்றை மாதிரி அவனுடைய சுபாவம் இருப்பதால் தான் அவன் மீது இறக்கம் காட்டுற அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து அந்த பூதம் கர்ஜித்தது. அப்புறம் அந்த பூதம் என் பக்கம் திரும்பி மனிதா இந்த பெண்ணை இதுக்கு முன்னே நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. இப்போதான் அந்த பொண்ணை நான் முதல் முறையாக கண்ணாலே பார்க்குறேன் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அப்படின்னா இந்த வாளை எடுத்து அவளோட தலையை சீவிடு, அப்படி செஞ்சால் அவளுக்கு தெரியாது அப்படின்னு நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சால் உன்னை நான் விடுவிச்சிட்றேன் அப்படின்னு பூதம் என்கிட்ட சொல்லிச்சு. நான் வாளை எடுத்துக்கிட்டு அவள் இருந்த இடத்த நோக்கி துள்ளி குதிச்சுக்கிட்டு போனேன். உனக்கு நல்லது செஞ்சதுக்கு நீ எனக்கு தர கூலி இதுதானா, நான் உன்னை காட்டி கொடுத்தேனா அப்படின்ற அர்த்தத்தில் என்ன அவள் பார்த்தா. அவளோட பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக என்னோட வாழ்வையே தருவேன் அப்படின்னு என் பார்வையால் அவளுக்கு பதில் சொன்னேன். அப்படி பார்த்துட்டு அந்த வாளை எடுத்து தூரத்துக்கு போட்டுட்டேன். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை ஆணாக இருக்கக்கூடிய நான் எப்படி கொல்ல முடியும்? நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு கொலைபாதகத்தை என்னால் செய்யவே முடியாதுன்னு அந்த பூதத்துக்கிட்ட நான் வாதாட்டினேன். அதை கேட்டு நீங்கள் 2 பேரும் எனக்கு எதிராக கூட்டு செய்தி செய்கிறீங்க, உங்களோட கெட்ட நடத்தைக்கான பரிசை நான் உங்களுக்கு தரத்தான் போகிறேன் அப்படின்னு இந்த பூதம் பூமி அதிர கரிச்சிது. வாளை எடுத்து அந்த பூதம் அந்த பெண்ணோட ஒரு கையை வெட்டி வீசி எறிஞ்சது. இன்னொரு கையை வெட்டி காட்டில் பறக்க விட்டுச்சு. 2 காலையும் சேர்த்து அந்த பூதம் வெட்டினதுனால அடி இல்லாத மரம் போல் அவள் கீழே சாஞ்சி விழுந்துட்டா. மரணத்தை தழுவு போகிற சமயத்தில் அவள் என்கிட்ட இருந்து விடைபெறுவது போல கடைசி பார்வையை பார்த்து கண்ணடிச்சா. அதை பார்த்த பூதம் கடைசியாக கண்ணாலையும் வேசத்தனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவளோட தலையை சீவிடுச்சு. அவளோட மரணத்தை பார்த்த பிறகு நானும் அவளோட சேர்ந்து செத்து போயிடணும் அப்படின்னு எனக்கு அந்த சமயத்தில் தோணுச்சு. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் மூர்ச்சியாகி விடுவோம் போல் நான் உணர்ந்தேன். இதுதான் ஏமாத்துறவங்களுக்கான தண்டனை அப்படின்னு அந்த பூதம் சொன்னது என் காதில் விழுந்தது. மானிடனே, எங்கள் வழக்கப்படி ஒரு மனைவி கணவனை ஏமாட்டினா அவள் சட்டப்படி அவனுக்கு உரிமையாக மாட்டா. ஆகவே கணவன் அவளை கொன்றணும். அவளோட 12வது வயதில் அவள் திருமணத்து அன்னைக்கே அவளோட கணவன்கிட்டருந்து பிரித்து தூக்கிட்டு வந்தேன். அவள் மீது இதுவரை என்ன தவிர வேறு எந்த ஆண் வாடையுமே பட்டதில்லை. நான் ஒரு பாரசீக கணவான் வேடத்தில் வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை அவளிடம் இரவுநரை இருந்துவிட்டு போவேன். அவள் எனக்கு விசுவாசமாக இல்லை, ஏமாற்றுறா அப்படின்னு தெரிஞ்சதும் அவளை கொன்னுட்டேன். நீயும் சதிக்கு உடந்தையா என்பது எனக்கு நிச்சயமாக தெரியல. இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல. என் முதுகுக்கு பின்னாடி என்னை நீ ஏமாற்றிட்ட அப்படின்னு நீ கேலியாக நகைச்சிடக்கூடாது, உனக்கு அந்த பெருமை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உனக்கு நான் தண்டனை தரப்போகிறேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. நான் என்னுடைய மந்திர சக்தியால் உன்னை ஒரு விலங்காக மாற்ற போகிறேன். நாயா, கழுதையா அல்லது சிங்கமா, இதில் எதை மாதிரி ஆசைப்படுற? உன்னோட ஆசையை சொல்லு. பறவை ஆசைப்படுறியா அல்லது பிராணியா அப்படின்னு அந்த பூதம் என்னை பார்த்து கேட்டுச்சு. பூதமே, நீ என்னை மன்னிச்சு விட்டா அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான். ஒரு பொறுமைசாலி பொறாமக்காரன் ஒருவனை மன்னிச்சது போல என்னையும் மன்னிச்சு விடு, அதுதான் பொருத்தமான காரியமாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நப்பாசையில் பூதத்திட்ட கேட்டேன். அது என்ன கதை அப்படின்னு அந்த பூதம் என்கிட்ட கேட்டுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கலாம். ஸோ அந்த கதை என்ன, அந்த பொறாமைக்காரன் பொறுமைசாலியோடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தொடரலாம். தொடர்ச்சியாக இந்த 1001 அரேபியர்களை கேளுங்க. நன்றி.